ඊළඟට ගරු චාල්ස් නිර්මල නාදන් ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට මිනිත්තු 9ක කාලයක් තියෙනවා. நன்றி தலைமை தாங்கின்ற உறுப்பினர்களே. போய் சொல்லும் இன்றைய குறிப்பாக 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய ஒத்திவைப்பு வேலை பிரேரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று 5 வருடங்கள் முடிந்த நிலையில் இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் யார், ஏன் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற கேள்விகள் இங்கு எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் ஆட்சியாளர்களுடைய ஆசீர்வாதத்துடன் ஆட்சியாளர்களுடைய ஆலோசனைக்கு அமைவாக பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதில் ஒரு சில விடயங்களை நான் இங்கு ஞாபகப்படுத்த வேண்டும். குறிப்பாக முன்னாள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பர்ராசிங்கம் அவர்கள் கிறிஸ்மஸ் திருப்பலியின் போது 2005ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் திருப்பலியின் போது அவர் திருப்பலியில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டார். 2006ஆம் ஆண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இறக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள். இறக்கும் போது என்று சொல்வதை விட கொல்லப்படும் போது அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார். ගරු මන්තුමා ඔබතුමාට තව මිනිත්තු 9ක කාලයක් වැඩිපුර ලැබෙනවා. 2006ஆம் ஆண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் ரவிராஜ் அண்ணன் அவர்கள் கொழும்பில் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த 2 சம்பவங்களை பார்க்கின்ற போது பல்வேறுபட்ட ஆதாரங்கள் தடயங்கள் கிடைக்கப்பெற்றது. ஆனால் ஏன் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை அல்லது குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க முடியவில்லை, குற்றவாளிகளை இனங்காண முடியவில்லை என்றால் அது ஆட்சியாளர்களுடைய ஆலோசனைப்படி அந்த கொலைகள் நடைபெற்றது. குறிப்பாக அந்த காலப்பகுதிகளில் முன்னாள் ஜனாதிபதி 2005-6ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய ஆலோசனையில் அந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள். அதன் பிற்பாடு 2009ஆம் ஆண்டு மிகப்பெரிய யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் பல நாடுகளுடைய உதவியுடன் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். அப்பொழுதும் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக கோட்டபாய ராஜபக்ச இருந்தார். 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல், குறிப்பாக ஈஸ்டர் திருப்பலியின் போது கத்தோலிக்க மக்களையும் மேற்குலக குறிப்பாக பிரித்தானியா அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய சுற்றுலா பயணிகளையும் இலக்கு வைத்து அந்த தாக்குதல் நடைபெற்றது. அந்த தாக்குதலில் கூட பல்வேறுபட்ட தடயங்கள் காரணங்கள் விசாரணை செய்யக்கூடிய வகையில் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் இன்றும் யாரால் கட்டளை வழங்கப்பட்டதென்ற அந்த கேள்விக்கு பதிலில்லாத ஒரு வினாவாக இந்த சபையில் பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்றது. மிக முக்கியமாக 2019ஆம் ஆண்டு நடைபெற இருந்த ஜனாதிபதி தேர்தலினுடைய ஒரு நகர்வாகத்தான் மக்கள் அதை பார்க்கிறார்கள். என்னுடைய கருத்தும் அதாகத்தான் இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு நடைபெற இருந்த அந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இலங்கை மக்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வை கொண்டு வந்து அதன் மூலம் அதை சாதிக்க முடியும் என்று இந்த சம்பவம்
நடைபெற்றது. ஆனால் இறைவனுடைய திருத்தலங்களில் இந்த இலக்கு வைத்து தாக்குதல் நடைபெற்றது. அந்த இறைவனுடைய தீர்ப்பாக அந்த ஜனாதிபதி அவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கின்றார். 2005ஆம் ஆண்டு அமரர் ஜோசப் பராசிங்க முதல் அமரர் ரவிராஜ் அண்ணன் முதல் 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தமாக மன்னார் கிளிநொச்சி வவுனியா பிரதேசங்களில் நடைபெற்று கடைசியாக முள்ளிவாய்க்காலில் 2019ஆம் ஆண்டு மே மாதம் தன்னுடைய இரத்த களரியை அங்கு அமுல்படுத்தி தன்னுடைய பெயரை நிலைநாட்டினார். ஆகவே இந்த 4 சம்பவங்களுக்கு பின்னாலும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இருந்திருக்கிறார். இலங்கையில் என்றுமில்லாதவாறு 69 லட்சம் மக்களுடைய வாக்கை பெற்ற ஜனாதிபதி வாக்களித்த மக்களால் நிராகரிக்கப்பட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வது மட்டுமல்ல, அவர் இலங்கையில் இருக்க முடியாமல் தப்பிச் சென்றார். இதுதான் இந்த வரலாறு. இதில் உண்மை சம்பவங்கள் அறிய முடியாது. ஏனென்றால் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்ற போது அப்போதைய ஜனாதிபதியாக மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இருந்தார். பாதுகாப்பு அமைச்சராகவும் ஜனாதிபதியாகவும் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இருந்தார். ஆனால் அவர் அன்று முதல் இன்று வரை காலத்துக்கு காலம் பல்வேறுபட்ட கதைகளை கூறி மக்களை திசை திருப்புகின்ற அல்லது மக்களை ஏமாற்றுகின்ற செயல்பாடாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய கருத்துக்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்று 5 வருடங்கள் முடிந்திருக்கிறது. ஆனால் இந்த ஈஸ்டர் தாக்குதலினுடைய கட்டளையிட்ட அந்த நபர் யார்? கட்டளையிட்டவர்கள் எங்கே? அவர்கள் ஏன் இந்த ஈஸ்டர் தாக்குதலை நடத்தும்படி கட்டளையிட்டார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது சாட்சி பூர்வமாக நீதித்துறையால் அது சாட்சிப்படுத்தப்படவில்லையே ஒழிய அது இந்த நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியும். அதில் ஒரு சில தீவிரவாத போக்குடைய அமைப்புகள் அல்லது ஆயுத குழுக்களாக கூட இருக்கலாம். அவர்கள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாகவும் பொதுவான மக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதில் ஏன் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தாக்குதல் நடைபெறுகிறது, 2019 செப்டம்பர் அக்டோபர் பகுதிகளில் புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுகிறார். ஆனால் ஏன் அந்த முழுமையான விசாரணையை செய்யவில்லை என்பது கேள்விக்குறியாயிருக்கிறது. இங்கு பல்வேறுபட்ட போலீஸ் திணைக்கள புலனாய்வுத்துறையினுடைய அறிக்கைகளின்படி அல்ல பல்வேறுபட்ட சாட்சியங்களின்படி முன்னுக்கு பின்னுக்கு முரணான சாட்சியங்கள் பதியப்பட்டிருக்கிறது. சரியான முறையில் அதை விசாரணை செய்யவில்லை. குறிப்பாக இந்த ஜோசப் பராசிங்கம் ரவிராஜ் அண்ணனுடைய கொலைகள் கூட அந்த கொலை சம்பவம் நடந்து
குறிப்பாக ரவிராஜனுடைய அந்த ගෙදර වැඩයි බිස්නස් එකකුයි. ඇයි මෙච්චර මහන්සි වෙන්නේ? අපේ ලෝන් එක ගෙවා ගන්න. மக்களுடைய பணத்தை வீண் விரயம் செய்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். குறிப்பாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மன்னார் மாவட்டத்தினுடைய தலைமன்னார் கிராமம் என்ற அந்த பிரதேசத்தில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார். குச்சவெளி பகுதியைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் என்ற அந்த 52 வயதான நபர் அதன்போது முழுமையான சாட்சியங்களோடு கைது செய்யப்படுகின்றார். கைது செய்யப்பட்டவர் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வவுனியா வைத்தியசாலையில் இருந்து தப்பித்து செல்கிறார். இதனுடைய இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கிறது கௌரவ நீதியமைச்சர் அவர்களே? இந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி இதே வருடம் தலைமன்னார் கிராமத்தில் 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து அந்த அப்துல் ரஹ்மான் என்ற அந்த நபரால் கொலை செய்யப்படுகின்றார். கொலை செய்யப்பட்டதன் பிற்பாடு போலீஸ் கைது செய்யப்பட்டு ஒரு சிறைச்சாலையில் வவுனியா சிறைச்சாலையில் இருந்த நபர், இவ்வளவு பெரிய குற்றங்கள் சுமத்தப்பட்ட அந்த நபரை எவ்வாறு அவர்கள் வவுனியாவினுடைய வைத்தியசாலை சிகிச்சைக்காக அவர்கள் அனுப்பி வைத்தார்கள்? ஒரு மர்மமான விடயமாக இருக்கிறது. அவர் கிராமத்தில் அவர் ஒரு தென்னந்தோட்டத்தில் பணிபுரிவதற்காக வருகின்றார். பணிபுரிகின்ற போது தன்னுடைய பெயர் விஜயேந்திரன் என்று அந்த உரிமையாளரிடம் தெரிவித்து அந்த கிராமத்தில் விஜயேந்திரன் என்ற ஒரு பெயருடனே வாழ்கிறார். ஆனால் அவர் கைது செய்யப்பட்டதன் பிற்பாடுதான் தெரியும் அவர் குச்சவெளியைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் என்று. ஆகவே ஏற்கனவே தன்னை இப்படி தான் ஒரு மாறுதலான ஆளாக சித்தரித்து ஒரு இடத்தில் தங்கி அந்த இவ்வளவு மிகப்பெரிய குற்றத்தை புரிந்ததன் பிற்பாடு எவ்வாறு ஒரு அலட்சிய போக்காக அந்த நபரை தப்பிக்க விட்டார்கள். நாளை கூட அவருடைய வழக்கு மன்னார் நீதிமன்றத்தில் இருக்கிறது. நீதியமைச்சனுடைய செயல்பாடுகள், சிறைச்சாலை திணைக்களத்தினுடைய செயல்பாடுகளை மிகவும் ஒரு கணிசமான சிறைச்சாலையினுடைய செயல்பாடுகள், வவுனியா சிறைச்சாலையில் இருந்தவர் வவுனியா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து தப்பிக்கிற அளவுக்கு அவருக்கு வல்லமை எங்கிருந்து வந்தது என்ற கேள்வியை நான் விஜயதாச ராஜபக்ஷ அவரிடம் கேட்க விரும்புகின்றேன். அதே நேரத்தில் நேற்று முன்தினம் கூட 2 பெரியவர்களும் ஒரு வயது குறைந்தவரும் இந்தியாவினுடைய ராமேஸ்வரத்திற்கு இலங்கையில் இருந்து சென்றிருக்கிறார்கள். தலைமன்னார் கிராமத்தில் இருந்த குறிப்பாக அந்த பிரதேசத்து மக்கள் என்னிடம் தொலைபேசியில் கூறியிருந்தார்கள், அந்த சிறுமியை வன்கொடுமை செய்து கொலை செய்த கொலையாளிதான் இந்தியாவினுடைய ராமேஸ்வரத்தில் சென்று அங்கு வேறு பெயரில் தஞ்சமடைந்திருக்கிறார் என்ற விடயத்தை, என்ற செய்தியை அவர்கள் என்னிடம் கூறுகிறார்கள். நான் ஏன் இந்த விடயத்தை இங்கு கூறுகிறேன் என்றால், பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளின் பிற்பாடு பலர் இந்தியா செல்கிறார்கள். பல்வேறு குற்றச்சாட்டுகளின் பிற்பாடு ஆனால் அவர் உண்மையில் இங்கு இலங்கையில் குற்றம் புரிந்தவர் என்றால் அங்கு அவர்கள் சென்றதன் பிற்பாடு சரி அவர்களை விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக
இந்த அப்துல் ரஹ்மான் என்பவர் இந்தியாவினுடைய மண்டப முகாமில் தஞ்சமடைந்திருக்கிறாரா என்ற கேள்வியை தலைமன்னார் கிராம மக்கள் இந்த அரசாங்கத்திடம் මන්තුමා ඔබතුමාට තව මිනිත්තු දෙකක කාලයක් තියෙනවා. இந்த அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகிறார்கள். ஆகவே இந்த ஏப்ரல் 3ஆம் தேதி தப்பிச் சென்ற அந்த அப்துல் ரஹ்மான் என்றவரை, அந்த 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து, கழுத்தை நெரித்து கொலை செய்த அந்த கொடூரனை ஏன் தப்பிக்க விட்டார்கள்? அவர்களை கைது செய்வதற்கு நீதி அமைச்சு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை இந்த விஜயதாச ராஜபக்ச அமைச்சர் அவர்கள் மிக விரைவில் அவரை கைது செய்வதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.